கோவையில் 19 வயசு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. பெற்றோர்களுக்கு தெரியும் போது இதை மறைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா பின்னாடி வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு. போலீஸுக்கு போகிற கேஸ்லையும் தடயங்கள் அதை நிரூபிக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லை. இந்த மாதிரி கேஸஸ்லாம் 20 வருடங்கள் வரைக்கும் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான செக்ஸ் வர்றது, ஒரு இச்சை வர்றது வந்து ஒரு காமனான ஒரு உணர்வு தான். ஆனால் அதை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் டாக்டர்? குற்றங்கள் செய்கிறது தப்பிச்சிட முடியுன்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்கிறதுனால இதை எளிமையாக அவங்க பண்ணுறாங்க. செக்ஸ் ஹெல்த் அதை நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. ரெண்டாவது செக்ஷுவல் ரைட்ஸ். ஆனால் செக்ஸில் சாடிசம்ன்றது துன்புறுத்தி அதன் மூலம் உச்சகட்டம் அடையலாம். நெக்ரோஃபீலியான்னு ஒன்று இருக்குது. ஒரு இறந்து போன பாடியோட உறவு கொள்வது அப்படின்னு. அது வந்து பிணவரையில் வேலை செய்கிற ஊழியர்கள் இல்லை சில பேர் இந்த மாதிரி இருக்கலாம். அப்போது செக்ஷுவல் ஜஸ்டிஸ் அவங்க வந்து சமமாக இல்லை. சமுதாயத்தில் சமம்னு பேசினா கூட சட்டங்கள் அப்படி சொன்னாலும் உண்மையில் பெண்கள் சமமாக இல்லை. இந்த செக்ஷுவல் ப்ரீடேட்டார்ஸுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி வேறு வைக்கணும். ஒரு வேலைக்கு போகும்போது ஒரு டீச்சர் ஒரு இடத்துல தப்பு பண்ணுறாருன்னா முழுமையாக அவருடைய ஹிஸ்ட்ரி பழசெல்லாம் தெரியும். அது ரொம்ப தீவிரமான கேஸு, பாய் ஃப்ரெண்டும் கூட இருந்தாங்கன்றதுனால உடனடியாக போலீஸ் கவனத்துக்கு போயிருக்கு. பழைய காலத்தில் வந்து அடல்ட்டு தான் இதுக்குள்ளே இருப்பாங்க, ஒரு 25-24 வயது இளைஞர்களுக்கு. ஆனால் அதுக்கு நிர்பயா கேஸு அதுக்கு இந்த டைம்லலாம் பார்த்தா ஒரு சின்ன பையன் தான் அவனும் அதில் சேர்ந்துருப்பான். மது வந்து அவங்களுக்குள்ள இன்ஹிபிஷனை ஈஸியாக ஒரு துணிச்சலை எளிமையாக கொடுத்துரும். பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஆபாச படங்களை தடை பண்ணுறது, மது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வருதுன்னா கூட அவங்க எப்படி அதை கட்டுப்படுத்தலாம் சார்? ஒரு பெண்ணை சமமாக பார்க்குறது, அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்கன்றது என் பிரச்சனை. நான் நல்ல மனுஷனாக வாழணுன்றது என்னுடைய பிரச்சனை. வணக்கம். வணக்கம். ஓகே. கோவையில் 19 வயசு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 2 மணி வரைக்கும் அந்த கூட்டு பாலியல் நடந்திருக்கு சார். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அஸ் அ டாக்டராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன சார்? இந்த மாதிரியான நிகழ்வுகள் திரும்ப திரும்ப இந்தியாவில் நடக்கிறத பார்க்குறோம். பல இடங்களில் திரும்ப நிர்பயா கேஸ் ரொம்ப பாப்புலராக. இந்த சம்பவம் நடந்த 2 நாள்லேயே வந்து திருச்சியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அந்த பொண்ணை வந்து எரிச்சு சாவடிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவங்கள் ஏன் நடக்குது? பெண்களுக்கு எதிரான இது போல் பாலியல் வன்புணர்வு வந்து மிக கடுமையாக இந்தியா போன்ற நாடுகளில் நடந்துக்கிட்டே இருக்குது. நிர்பயா கேஸ் ரொம்ப பாப்புலர் ஆனதை நம்ம பார்க்குறோம். அடுத்து கல்கட்டா நடந்த ஒரு மருத்துவ மாணவிக்கு நடந்தது. அதே போல் இப்போது கோவையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது, லட்சக்கணக்கில் நடந்துக்கிட்டு இருக்குது. சில கேசஸ் மட்டும்தான் வெளியே வருகிறது, பெரும்பாலான கேசஸ் வர்றதில்லை. இப்படி ரெக்கார்ட் ஆகிற கேஸ்லையும் 99% தீர்ப்புகள் அவங்களுக்கு எதிராக, குற்றவாளிகள் அதுக்கு எதிராக வர்றதில்லை. ரொம்ப பரபரப்பான கேஸில் மட்டும் கொஞ்சம் தண்டனை கிடைக்கும். ஏன்னா நிரூபிக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது தடயங்கள் நிரூபிக்கிறது. ஏன்னா பெற்றோர்களுக்கு தெரியும் போது இதை மறைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா பின்னாடி வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு. ஸோ போலீஸுக்கு போகிறது ரொம்ப லேட்டாக போவாங்க. உயிரிழப்பு ஏற்படுற கேஸில் உடனடியாக வேறு வழி இல்லை, உயிரிழப்பு வந்த உடனே அது போலீஸுக்கு போயிடும். ஆனால் உயிரிழப்பு இல்லாத பெரும்பாலான கேசஸில் அது பெரும்பாலும் ரிப்போர்ட் ஆகிறதில்ல, போலீஸுக்கு போகிறதில்ல. போலீஸுக்கு போகிற கேஸ்லையும் தடயங்கள் அதை நிரூபிக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லை. இந்த மாதிரி கேஸஸ்லாம் 20 வருடங்கள் வரைக்கும் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நிறைய வருடம் ஆகும்போது அந்த பெண் ஒரு கட்டத்தில் எங்கேயாவது செட்டில் ஆகிருப்பாங்க, குழந்தை பெற்றிருப்பாங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க திரும்ப இந்த கேஸை எடுத்து நடத்துறது, இதுக்கு சாட்சி சொல்கிறதுன்றது குடும்பத்துலேயும் பல்வேறு நெருக்கடியை உண்டு பண்ணும். அதனால் குற்றவாளிகள் வந்து எளிமையாக தப்பிச்சிருவாங்க. சட்டங்களும் இதற்கு சாதகமாக இல்லை. நிறைய பெரும்பாலும் இருக்குது. இந்த குற்றங்கள் இல்லாத நாடுகள் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து சிங்கப்பூர், ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் உண்டு. அடுத்து சைனா போன்ற நாடுகள், சோசியலிச நாடுகளில் ரொம்ப கடுமையாக இந்த குற்றங்கள் மிக 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 குறைவாக இருக்குது. ஓகே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெண் 3 பேர் வந்து அவங்க இரவு முழுக்க வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க சார். இந்த மாதிரி அந்த வன்முறை செஞ்சு அவங்கள வந்து பாலியல் இச்சைக்கு உள்ளாக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து எப்படி அந்த குற்றவாளிக்கு உருவாகுது?
இல்லைங்க, இந்த குற்றங்கள் எல்லாம் இப்போ ஒரு திருடுனா யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்ம எடுத்துடலாம் தப்பிச்சிடலாம் நினைக்கும்போது அவங்க அந்த தவறுகளை பண்ணுறாங்க. ஓகே. 3ஆம் உலக நாடுகள் அதே மாதிரி அதில் ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி முன்னேறிய நாடுகள் அட்வான்ஸ் கண்ட்ரீஸ்லையும் இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கில் நடக்குது. அதான் ஒரு 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 அவருக்கு அல்லது 15 நிமிடத்திற்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்லாம் டேட்டாஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய டேட்டாஸும் இருக்குது இதை பற்றி. ஸோ இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்கிறது என்பது மொத்தம் ஒரு சொசைட்டியை நீங்கள் மாற்றும்போது தான், ஒரு சிங்கப்பூர் மாதிரி அல்லது சைனா மாதிரி ஒரு சோசலிச மாற்றங்களை கொண்டு வரும்போது, கடுமையான தண்டனை கிடைக்கும்போது, குற்றங்கள் கண்டிப்பாக உடனடியாக குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குன்ற ஒரு வரும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தடுக்கப்படுது. இல்லைன்னா தப்பிச்சிடலாம். நம்ம ஊரில் வந்து குற்றவாளிகள் தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. பெரும்பாலும் அரசியல் பின்னணி, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் எளிமையாக இந்த குற்றங்கள்லேருந்து அவங்க வெளியே வந்துட முடியும். அப்போ பெரும்பாலான குற்றவாளிகளுக்கு அது ஒரு தைரியத்தை கொடுக்குது. பெரும்பாலான குற்றங்கள் வந்து சட்டத்துக்குள்ளேயே வர்றதில்லை. பெரும்பாலும் ரெக்கார்ட் ஆகிறதில்ல. ரெக்கார்ட் ஆனாலும் அதை நிரூபிக்கிறதுல வர்ற பிரச்சனைகள். அப்போ 99% குற்றவாளிகள் தப்பிக்கிறதுனால இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அக்கேஷனலாக 1-2 கேசஸில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை நடக்கிறத பார்க்குறோம். பெரும்பாலான விஷயங்களில் குற்றவாளிகள் தப்பிக்கிறது குற்றங்கள் செய்வதற்கு ஏதுவான ஒரு சூழலை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குற்றங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து சட்டங்களும் ஒரு காரணம். அது வந்து கடுமையாகணும்னு சொன்னீங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வந்து நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான செக்ஸ் வர்றது, ஒரு இச்சை வர்றது வந்து ஒரு காமனான ஒரு உணர்வு தான். ஆனால் அதை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் டாக்டர்? பொதுவாக இது மட்டுமே ஒரு பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறதுல சிரமங்கள் இருக்குது. ஏன்னா திருடுறது, லஞ்சம் வாங்கிறது எல்லாமே ஒரு கரப்டட் சொசைட்டியாக தான் இந்த சொசைட்டியே இருக்குது. இதுக்குள்ளேருந்து வர்ற ப்ராடக்ட்டும் அப்படி தான் இருக்கிறாங்க. தப்பு பண்ணால் தப்பு இல்லை, அதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு உணர்வு லஞ்சம் வாங்கிறது எல்லா மட்டங்கள்லையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி குற்றங்கள் செய்கிறது தப்பிச்சிட முடியுன்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்கிறதுனால இதை எளிமையாக அவங்க பண்ணுறாங்க. கடுமையான சட்டங்கள் உள்ள கண்டிப்பாக தண்டனை கிடைக்குன்ற இடங்களில் வந்து இது மிகப்பெரிய அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அது சில கண்ட்ரியில் தான், பெரும்பாலான கண்ட்ரிகளில் அப்படி இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 3 விஷயத்தை நாங்கள் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒன்று வந்து செக்ஸ் ஹெல்த், அதை நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. 2வது செக்ஷுவல் ரைட்ஸ். ஓகே. பெண்களுக்கு ஒரு சமமான அந்தஸ்துள்ள ஒரு லெவலில் அவங்க வரும்போது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை இப்படி எளிமையாக யாரும் பண்ணிட முடியாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து தவறாக நடத்திடுறதுக்கு பயப்படுவாங்க. அது பெண்களுடைய நிலைமை நல்ல லெவலுக்கு வரணும். செக்ஷுவல் ரைட்ஸ் அவங்களுக்கு கையில் வரும்போது நல்லாயிருக்கும். அடுத்ததாக செக்ஷுவல் ஜஸ்டிஸ். இப்போது நீங்கள் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்திரா காந்தி, தாட்சர் தவிர எத்தனை பேர் இருக்காங்க? பெரும்பாலானவங்க இல்லை. உலகம் முழுவதும் ஆண்கள் டாமினேட்டட் ஒரு சொசைட்டியாக தான் இருக்குது. அப்போது செக்ஷுவல் ஜஸ்டிஸ் அவங்க வந்து சமமாக இல்லை. சமுதாயத்தில் சமம்னு பேசினா கூட, சட்டங்கள் அப்படி சொன்னாலும் உண்மையில் பெண்கள் சமமாக இல்லை. ஒரு பெண் ஒரு இரவில் ஒரு 2 மணிக்கு ஒரு வண்டி ஏரியாவில் தனியாக வண்டியில் போய் ஒரு இடத்துக்கு போயிட முடியுமானா இன்னும் அது ஆபத்து தான். அதுவும் நகையெல்லாம் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப ரிஸ்க்கு. நகையும் போயிடும், இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாவாங்க. நிறைய நேரம் என்ன பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னா, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அவங்க ஏன் அந்த நேரத்துக்கு அங்கே போனாங்க. அப்போது பெண்களுக்கு சேஃபான ஒரு நகரமாக, நாடாக நம்ம இந்தியா இல்லைன்றது தான் உண்மை. பெரும்பாலான 3ஆம் உலக நாடுகள், முன்னேறிய நாடுகள்லையும் பல நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் பெண்களுக்கு சேஃபாக இல்லை. இந்த குற்றங்களுக்கு சேஃபாக, அதற்கு சாதகமாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும். செக்ஷுவல் ரைட்ஸ், செக்ஷுவல் ஜஸ்டிஸ் என்றைக்கு அவங்களுக்கு முழுமையாக கிடைக்குதோ அன்னைக்கு தான் அவங்க வந்து இந்த மாதிரியான குற்றங்கள்லேருந்து முழுமையாக வெளியே வர முடியும். ஓகே. இப்போ நீங்கள் பேசும்போது பெண் ஆடையை பற்றி பேசியிருந்தீங்க சார். இது வந்து காலங்காலமாக ஒரு பெரிய டிபேட்டில் இருக்குது. ஸோ பெண் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணுறதுனால தான் வந்து ஆண்களுக்கு வந்து இச்சை ஏற்படுது, இந்த மாதிரியான டாக்ஸ் இருக்குது. அஸ் எ டாக்டரா அது உண்மையா, இல்லை அதுக்கு என்ன? அது முற்றிலும் உண்மை இல்லை. அந்த மாதிரியான ஒரு பார்வையே தப்பு. ஏன் அப்படின்னா, ஒரு 3 வயது குழந்தையிலேருந்து 80 வயது பெண் வரைக்கும் கற்பழிக்கலாம்.
நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். வயது வித்தியாசம் கிடையாது. அவங்க 3 வயது குழந்தை என்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தது, இல்லை ஒரு 6 வயது குழந்தை என்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கு. அப்போது இந்த கவர்ச்சின்றது அப்படி இல்லை. இவங்க வந்து இந்த தவறான நடவடிக்கையில் எளிமையாக பண்ணி தப்பிச்சிடலான்னு பெரும்பாலும் நம்புகிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்ப அதிகமாக உலகம் முழுவதுமே இருக்குது. இந்த செக்ஷுவல் ப்ரீடேட்டார்ஸுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி வேறு வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன பெண்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை நடந்ததுன்னா அந்த ரெஜிஸ்ட்ரியில், நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரியில் அவங்க பேரை ஏற்றிடணும். அப்போது ஒரு வேலைக்கு போகும்போது ஒரு டீச்சர் ஒரு இடத்துல தப்பு பண்ணுறாருன்னா அவருக்கு ஏதாவது சின்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்கன்னா அங்கே போய் அதை பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரியில் அது ஏறிடுச்சுன்னா முழுமையாக அவருடைய ஹிஸ்ட்ரி பழசெல்லாம் தெரியும் அதில். அப்படி ஒரு நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி வேணும் குற்றங்களுக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்களுக்கு கண்டிப்பாக நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி வேணும். கடுமையான தண்டனைகளும் வேணும். அதற்கு வந்து நிறைய நிரூபிக்கணும், அது இதுன்னு ரொம்ப கடுமையாக வச்சுருக்கிறாங்க. அப்படி இல்லை, ஓரளவுக்கு எளிமையான ப்ராசஸ், சீக்கிரமாக தண்டனை, ஒரு வருடத்துக்குள்ளேயாவது தண்டனை கிடைக்கிற மாதிரி சட்டங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் 20 வருடங்கள் 15 வருடங்கள் அந்த கேஸை எடுக்கிறதுக்கே 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். அது வாய்தான்னு போயிட்டு அது பல வருடங்கள் போகும். தடயங்கள் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கேசஸில் வந்து பெண் உடனடியாக இதில் வந்து ரொம்ப தீவிரமான கேஸு, பாய் ஃப்ரெண்டும் கூட இருந்தாங்கன்றதுனால உடனடியாக போலீஸ் கவனத்துக்கு போயிருக்கு. அந்த பெண் மட்டும் இருந்தாங்க, அவங்க பெற்றோர்கள் ஒருத்தர் மட்டும் இதில் இன்வால்வ் ஆகியிருந்தார், பெற்றோர்கள் பார்த்துருந்தாங்கன்னா பொதுவாக இதை மறைக்க முயற்சி பண்ணுவாங்க, பெண்ணோட வாழ்க்கை பின்னால் கெட்டு போயிடும்னு. அப்போது இது போன்ற பல்வேறு குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. பெண்ணுக்கு இதுதான் அடையாளம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பொது புத்தியிலையும் நம்ம நினைக்கிறோம், ஒரு இப்படி இருக்கணும் அப்படின்னு. இது அவங்களுடைய தவறு இல்லை. முதல்ல பெண்களுக்கு முதல்ல சொல்லணும், இப்படி நடந்து அதுக்கு நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். நீங்கள் முதல்ல இதை போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்படின்றது இது பெண்களை பார்க்கக்கூடிய, அப்படி பாதிக்கப்பட்ட பெண்களை பார்க்கக்கூடிய பார்வையும் நமக்கு கண்டிப்பாக மாறணும். அதனால் இது எல்லாமே மாறணும். பெண்களுடைய அந்த லெவலை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். செக்ஷுவல் ரைட்ஸ், செக்ஷுவல் ஜஸ்டிஸ் வந்து பெண்களுக்கு முழுமையாக கிடைக்கணும். உலக பாலியல் நல மருத்துவர் சங்கம் வந்து இதை ரொம்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலக சுகாதார நிறுவனத்திற்கும் இதை வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களும் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க திரும்ப. ஆனால் இன்னும் பெரும்பாலான நாடுகளில் இந்த மாற்றங்கள் வரலை. சாரி, இந்த இஷ்யூலையும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த பல கூட்டு பாலியல் இஷ்யூஸ்லையும் சரி, அதில் 2 விஷயங்கள் காமனாக இருக்குது. ஒன்று வந்து கூட்டு பாலியல், இன்னொன்று வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட வந்து செக்ஸ் பண்ணுறதுன்றது. இந்த 2 விஷயங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை தருமா? அதனால இது பண்ணுறாங்களா சார்? ஒன்று வந்துங்க, இந்த ஆபாச படங்கள் வந்து அவங்கள தூண்டும். ஓகே, இந்த பல் முளைக்கு முன்னே மீசை முளைக்குதுன்ற மாதிரி இந்த நிர்பயா கேஸ்லாம் சின்ன பசங்க அதுக்கு உள்ளே இருந்ததை பார்க்க முடியும். பல கேஸில் சின்ன பசங்க உள்ளே இருப்பாங்க. பழைய காலத்தில் வந்து அடல்ட்டு தான் இதுக்குள்ளே இருப்பாங்க, ஒரு 25-24 வயது இளைஞர்களுக்கு. ஆனால் அதுக்கு நிர்பயா கேஸு, அதுக்கு இந்த டைம்லலாம் பார்த்தா ஒரு சின்ன பையன் தான் அவனும் அதில் சேர்ந்துருப்பான். அப்போது ஆபாச படங்கள் வந்து அவங்கள இதுக்கு தூண்டுறது ஒரு பக்கம், அதெல்லாம் எளிமையாக தடை செய்ய முடியும். நம்பர் 1. நம்பர் 2, ஆல்கஹால், மது வந்து அவங்களுக்குள்ள இன்ஹிபிஷனை ஈஸியாக ஒரு துணிச்சலை எளிமையாக கொடுத்துரும், பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். மது வந்து ஒரு காமன் சென்ஸ், நமக்கு மாட்டிக்குவோம், நாளைக்கு பிரச்சனை வரும், இது தவறு, இது செய்யக்கூடாது, இப்படி பல்வேறு விஷயங்களை கடந்து போயிட்டு அந்த தவறுகளை செய்கிறதுக்கு மது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் மது அருந்திட்டு இந்த முடிவுகளை எளிமையாக எடுப்பாங்க. சாதாரணமாக மது அருந்தாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. ஆபாச படங்களை தடை பண்ணுறது, மது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மதுவுக்கு அடிக்ட் ஆனவங்க வந்து அது பண்ணுறதுக்காக தூண்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வருதுன்னா கூட அவங்க எப்படி அதை கட்டுப்படுத்தலாம் சார்? பொதுவாக அந்த மாதிரி கட்டுப்படுத்துறதுன்றது என்னென்னா, ஒரு சமுதாயமே ஒரு பெட்டரான ஒரு லெவலுக்கு வரணும். ஒன்று சொசைட்டியோட கான்சைன்ஸ் நல்லா இன்னும் பெட்டராக இருக்கணும். ஒரு பெண்ணை சமமாக பார்க்குறது, அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்கன்றது ஏன் பிரச்சனை இல்லை, நான் நல்ல மனுஷனாக வாழணுன்றது என்னுடைய பிரச்சனை. அது ஒன்று. 2வதாக கடுமையான தண்டனைகளும் இருக்கணும். ஒரு சொசைட்டி வந்து பெண்ணை சமமாக பார்க்கணும். பெண்ணை இப்போ எப்படி நம்ம பார்க்குறோம், இப்போ சினிமா படங்கள்லாம் அதை தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க, ஆபாச படங்களும் அதை தான் சொல்லுது.
பெண்ணை வந்து ஒரு போகப் பொருள், அவங்க வந்து அனுபவிக்கிறதுக்கு நம்ம மற்ற பொருட்களை மாதிரி நம்ம ஆண்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் அப்படின்ற மாதிரியான கான்செப்டை கொடுக்குது. பல்வேறு காரு வீடெல்லாம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி பெண்ணும் ஒரு பயன்படுத்தக்கூடிய பொருள்ன்றது தான் இந்த சொசைட்டியினுடைய கண்ணோட்டம். அதை வந்து திரும்ப மது போன்ற விஷயங்களை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதை மீறி பண்ணுறதுல ஒன்றும் பெரிய குற்றம் இல்லைன்ற ஒரு புது புத்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதற்கு எதிரான மிக கடுமையான ஒரு பார்வையை நம்ம கொண்டு வரணும். பாலியல் கல்வி அதுக்கு உதவியாக இருக்கும். பெண் வந்து நம்ம சக மனிதர்கள், நம்மளை மாதிரி சக மனிதர்கள், அந்த உணர்வு வந்து நம்ம சொசைட்டியில் ரொம்ப கம்மியாக இருக்கிறத பார்க்க முடியும். சக மனிதர்களை நேசிக்கிறது, பார்க்கறது, சமமாக பார்க்கறது, அவங்க உரிமைகளை பற்றி சிந்திக்கிறது, அவங்களுக்கு சமமாக நடத்துறதுன்றது வந்து கம்மியாக இருக்குது. பெண்களை எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு சமமாக கூலி கொடுக்குறதில்ல, அவங்கள சமமாக நடத்துறதில்ல. வீடுகளில் வன்முறை கடுமையாக பார்க்க முடியும். நீங்கள் பெண்ணும் ஆணும் சமம்னு நம்ம சொன்னால் கூட வீட்டில் வந்து அப்படி சமமாக அவங்க இருக்கிறதில்ல. அப்போது பெண்களுக்கு இன்னொன்று அவங்க ரொம்ப தூரம் வர வேண்டியது இருக்குது. இப்போ பல்வேறு முன்னேறிய நாடுகளில் வந்து பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒர்க்கில் வந்து 95%, 90%, 80% லெவலில் இருக்குது. இந்தியாவில் 40% லெவலில் தான் இருக்குது. இன்னும் பெரும்பாலான மாநிலங்களில் ரொம்ப குறைவாகவும் இருக்குது. அப்போ பெண்கள் இன்னும் நிறைய தூரத்துக்கு படிக்க வேண்டியது இருக்குது, நிறைய முன்னேறி மேலே வர வேண்டியது இருக்குது. இன்னும் சமமாக அப்படி வரணும்னா வெளியே நிறைய வரணும், நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் சொசைட்டிக்கு. இந்த மாதிரி ஆட் ஹவர்ஸில் ஒர்க் இருக்க தான் செய்யும். அவங்க டியூட்டிஸ் நைட்டு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அமெரிக்கா டைமுக்கு நம்ம ஐடியில் வேலை செய்கிறோம். அப்போ அங்கே முடிஞ்சிட்டு லேட் நைட்டில் வர வேண்டியிருக்கும். அப்போ நம்ம இன்னும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. குற்றங்கள் செய்கிறது தப்பிச்சிடலான்ற உணர்வு பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது மாற்றுவதற்கு மிகப்பெரிய சட்டங்கள், பொதுவாக அந்த மாற்றங்கள் வேணும். குற்றங்கள் பண்ணுறது எளிமையாக இருக்க போகிறது இப்போது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போ இந்த மாதிரி கேசஸில் பார்க்கும்போது வந்து அவங்க சொல்கிற ஒரு மற்ற டாக்டர்ஸ் மற்றவங்க சொல்கிறது எப்படி இருக்கும்னா, பெண்கள் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது கத்துறது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இல்லைனா வந்து அவங்கள சாவடிச்சுட்டு அந்த உடலில் வந்துட்டு அவங்களுக்கு செக்ஸ் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ இது என்ன வகையான செக்ஸு? இல்லைங்க, அது ரெண்டும் வேற. இது இதோட சேர்ந்து வர இல்லை, இதோட இது இல்லை, அது சாடிசம்னு ஒன்று இருக்குது. சாடிசம் ஒரு துன்புறுத்தி அதில் ஒரு இன்பம் வர்றது சாடிசம். அது சாதாரணமான சாடிசம்னு பார்க்குறோம். ஒருத்தர் அடித்து இன்னொருத்தருக்கு அதில் சந்தோஷமாக இருக்கும், அது சாடிஸ்ட்டு. மற்றவங்க துன்பப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறது. ஆனால் செக்ஸில் சாடிசம்ன்றது துன்புறுத்தி அதன் மூலம் உச்சகட்டம் அடையலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன குரூப் இருக்காங்க, அது பெரிய குரூப் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம கொல்கட்டா டாக்டர் கேஸ்லேயும் வந்து பார்க்கலாம். அதுலேயும் அந்த மாதிரியான ஒரு வந்தது. நெக்ரோஃபீலியான்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு இறந்து போன பாடியோட உறவு கொள்வது அப்படின்னு. அது வந்து அதுவும் ரொம்ப கம்மியான பேர் தான். அவங்க சில நேரங்களில் பிணவரையில் வேலை செய்கிற ஊழியர்கள், இல்லை சில பேர் இந்த மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ட் இல்லாமல் உறவு கொள்வது ஈஸியாக இருக்கும். பிணவரையில் இருக்கவங்களும் அதை பண்ணுவாங்க. சில பேர் ரேராக, இப்போ நிறைய இருக்குது. ஒரு சில பேர் அந்த மாதிரி இருக்கலாம் அங்கே வேலை செய்கிறவங்க. இப்போ பிரபல நடிகைகள் கூட அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பிணவரையில் இருக்கிற ஊழியர்கள், சில பேருக்கு இந்த மாதிரி நெக்ரோஃபீலியா இருக்கும், பிணங்களோட உறவு கொள்வது. அதெல்லாம் ரொம்ப மைனாரிட்டிஸ். ஆனால் இந்த பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு பண்ணுறது அப்படின்றது மெஜாரிட்டி. சில நேரங்களில் இது வெளியே பற்றும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து கொளுத்திடுறதோ கொல்றதோ புதைக்கிறதோ அந்த மாதிரி யாரும் பண்ணலாம். ஏன்னா முதல்ல அவங்க செக்ஸில் ஈடுபட்டுட்டு பின்னால் அதை மறைக்கிறதுக்காக அந்த பெண்ணை வேறு வழியே இல்லை, எப்படி பார்த்தாலும் வெளியே வரும், பிரச்சனையாயிரும். அப்போ அந்த பெண்ணை கொன்னுட்டோன்னா இந்த பிரச்சனை வராது அப்படின்னு அவங்க நம்பலாம். அந்த மாதிரி சில நேரங்களில் அந்த பெண்களை கொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம இறுதியாக வந்துட்டு அவங்க அந்த டைமில் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அந்த குற்றவாளி என்ன பண்ணியிருப்பாரு, என்ன ஃபீல் பண்ணியிருப்பாருன்ற நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆஃப்டர் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சார்? பொதுவாக பெரும்பாலான குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடுறது, மறைவாக இருக்கிறது, இதெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. பெரும்பாலும் அப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா பொலிட்டீஷியன் பின்னால் போய் இருக்கிறத பார்க்குறோம். இது வந்து இங்கே மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் டெய்லி கற்பழிப்பு குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நடக்காத நாட்களே இருக்காது. ஆனால் அப்போ எவ்வளோ பேர் இதில் ஈடுபடுறாங்க பாருங்கள். இவங்க எல்லாருமே ஒரு கிரிமினலாக தான் இருக்கணும்னு இல்லை, சில நேரங்களில் சாதாரணமான இளைஞர்களும் இப்படி ஈடுபடலாம்.
அப்போ அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொண்டு வரணும். இதை வந்து தவறாக பார்க்குறது, இதுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்குன்ற உணர்வை கொண்டு வந்தோம்னா ஒரு இதற்கு எதிராக இருக்கும். ஆனால் பயம் வரும் அவங்களுக்கு, கண்டுபிடிக்கப்பட்டுருவோம் தண்டிக்கப்படுவோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒளிஞ்சிக்கிறது, பொலிட்டிஷியன் பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிறது, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறது, இந்த மாதிரியான பல்வேறு வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. பணபலம் இருக்கவங்களுக்கு இன்னும் ஈஸி. இந்த மாதிரியான அமெரிக்காவிலே இது பெருசாக நடந்த எப்ஸ்டீன் கேஸில் நம்ம பார்க்குறோம், ஏராளமான பெண்களை அவங்க தவறாக நடத்துனாங்கன்னு. இது உலகம் முழுவதுமே இந்த மாதிரியான தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். பெரும்பாலான நாடுகளில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியா போன்ற தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மாதிரி நடக்காத நாட்களே இல்லைன்னு சில கேஸு ரொம்ப பெருமளவுக்கு வெளியே வருது. நம்ம சவுத்தில் நடந்த ஒரு கேஸ் கூட இருக்கும், ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் வெளியே வந்த கேஸஸ் கொஞ்சம் தான். கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்தது ரொம்ப கம்மியான பேருக்கு தான். ஆனால் பெரும்பாலும் இந்த வருஷக்கணக்கில் இந்த தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது வெளியே தெரியாமல் போய்கிட்டே இருக்கும். இது கண்டிப்பாக தடுக்கப்படணும். பெண்களுக்கான செக்ஷுவல் ரைட்ஸ், செக்ஷுவல் ஜஸ்டிஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெகுவாக குறைய வாய்ப்பு இருக்குது. நன்றி டாக்டர். நன்றி.